வணக்கம். நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவா படத்தோட ஹீரோ நம்ம பிஜிலி சார் வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இந்த மழை காலத்தில் நம்ம பிஜிலி சார் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்றதை அவர் 2 வார்த்தையில் சொல்லப்படுறாரு. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிஜிலி சாருக்கு வந்துட்டு இந்த டைமில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. மழை நாள் இல்லையா, ஷூட்டிங் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார். நம்மளால் முடிஞ்ச உதவி, நம்ம பிஜிலி சார் வந்து ரெண்டலுக்கு தான் இருக்கார், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பிஜிலி சாருக்கு நம்ம பண்ணணும். நம்ம ஜான் போஸ்கர் சார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், நம்ம பிஜிலி சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருந்தேன். நம்ம ஜான் போஸ்கர் சார் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பிஜிலி சார் வந்துட்டு கண்டிப்பாக என்னுடைய உதவி தான் முதல்ல அவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஜிலி சாருக்கு உதவி செய்ய வந்திருக்காரு ஜான் போஸ்கர் சார். சார், ஜான் போஸ்கர் சார், நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க. மை டியர் பியூட்டிஃபுல் ரியாலிட்டி வியூவர்ஸ், என் ஃப்ரெண்டு, அப்புறம் அதெல்லாம் விட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய தீவிர ஃபேன். அதனால நிறைய நடிச்சுட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லை. இப்போ ஓமந்தூராருக்கு வந்திருக்காரு. சந்துரு சொன்னதுனால, சந்துரு ஏஎம் சந்துரு டைரக்டர், உலக வேலவா டைரக்டர், அவங்க பக்கத்தில் வந்து பிஜிலி சாரை வந்து ஹீரோவாக தேர்வு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அனிவே அவர் வந்து ஆரோக்கியமாக, அவர் குணம் அடையணும், அவர் நல்ல நலம் அடையணும், நல்ல உடல் நல்லா மறுபடியும் திரும்பி வரணும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட நான் வேண்டுகிறேன். சேம் டைம் என்னால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி அவருக்காக அவங்க நானும் கொடுத்துட்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம், வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏதோ என்னால் முடிந்தது செஞ்சேன். இதே மாதிரி என் வியூவர்ஸ் 6000 பேர் இருக்கிறீங்க. எல்லாரும் உங்களால் முடிந்த 500, 1000, 50,000, 50 கோடியோ இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பர் தருவாங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்க. அவர் உடல் நலம் தேடி மீண்டும் ஒரு நடிகனாக வெளியில் வரணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பீப்புள்ஸ். ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார், இந்த மழை காலத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்க, இந்த டேட்டில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு என்ன சார் ரீசன், உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சு, என்ன மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க, அதை கொஞ்சம் பதிவு பண்ணுங்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம் சார். சார், சவுண்டு கம்மியாக இருக்குது ரொம்ப. உடம்பு இல்லைல்ல? ஆமாங்க சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மழைனால நான் மட்டும் பாதிக்கப்படல, ஒட்டுமொத்த தமிழகமே பாதிக்கப்பட்டு இருக்குது. எனக்கு வந்து உடம்பு சரியாமல் ஒரு 10 நாளாக வந்து நாங்கள் ஓமந்தூர் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகியிருக்கேன். என்ன, நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வியூஸ் 6000 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அந்த 6000 பேருக்கும் உங்கள் மீடியா மூலிமா மனமார்ந்த கொஞ்சம் கிட்ட வாமா, சவுண்டு ரொம்ப லோவாக இருக்குது. கிட்ட வா, நீ வா, கிட்ட வா. அவர் சாரை மட்டும் க்ளோஸ் பண்ணி. ஓகே சார். இவ்வளோ வியூஸ் இருக்காங்கன்னு சொன்னதுனால உங்களுக்கு என் மனமார்ந்த பிஜிலியோட மனமார்ந்த நல்ல வாழ்த்துக்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது வந்து இப்போ 500 கொடுங்க, 1000 கொடுங்க, 5000 கொடுங்க, 50 லட்சம் கொடுங்க, 50 கோடி கொடுங்க. இந்த கேமரா பார்த்து பேசுங்க. எனக்கு எந்த கோடியும் வேணாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பண்ணியிருக்கேன். அந்த 30 படத்தோட ஹீரோவோ, டைரக்டர் சாரோ, ப்ரொடியூசர் சாரோ மனசு வச்சிங்கன்னா மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பு கொடுத்தாலே போதும் எனக்கு. அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுறது தங்களோட இஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எது தோணுச்சுன்னா நம்ம சந்துரு சார் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். இல்லை சார், என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் வேணாம், அக்காவுடைய சார் இருங்க சார், அக்காவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கட்டும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க. அதை வச்சு அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் கையில் ஸ்ட்ரெயிட்டாக காசு கொடுத்துருவாங்க. கட். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போங்க, லைவ்லேயே போங்க. உங்களுடைய நம்பர் சொல்லுங்கள் சார். இல்லை, உங்களுடைய நம்பர் இருக்குங்க. பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போய் முடங்கி இல்லை, உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். உங்கள் லிங்க்கில் அவங்க வருவாங்க. உங்களுடைய சொல்லுங்கள். 978 09 573. மறுபடியும் 978 99 09 573. மறுபடியும் சொல்லுங்க. ஓகே சார். 978 99 09 573. ஓகே சார். இப்போ வந்துட்டு நம்ம பிஜிலி சாருக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கும் நாங்கள் ஆர்டரெல்லாம் போடல. அவருக்கு உடம்பு சரியில்லை, விருப்பப்பட்டவங்க உதவி செய்யலாம், அவ்வளோதான் சார். சார், நம்ம டைரக்டர் சைடில் டைரக்டர்களுக்கு ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குதா? ஏன்னா ரொம்ப நாள் வந்துட்டு இந்த மழை நாள் ஷூட்டிங் இல்லாமல் இருக்கிறீங்க இல்லையா, அதனால் டைரக்டர்களுக்கு எதனா ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்களா சார் நீங்கள்? அதுதான் இப்போ சொன்னேன்ல. ஓகே, வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார்ல. வளரும் டைரக்டரும் சரி, இருக்கிற டைரக்டரும் சரி, ஓகே சார், சின்ன சின்ன வாய்ப்பு கொடுத்தா கூட போதும். நீங்கள் சொல்கிறத விட நான் நேச்சுரலாக பண்ணுவேன். அது நீங்கள் எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதனால தான் நீங்கள் எல்லாம் சிரிக்க வச்சு நான் படுத்தினா இருக்கேன். இப்பவும் சிரிச்சுன்னா இருக்கேன். கொஞ்சம் குளிருது. ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி சார். நம்ம உலகை வெல்லவா படத்தில் இருக்கிற
ப்ரொடியூசருங்க, கோ ப்ரொடியூசருங்க, அடுத்து வந்து நம்ம உலகை வேலை படத்தில் இருக்கிற டீமில் யார் இருந்தாலும் நம்ம பிஜிலி சாருக்கு உடம்பு சரியில்லை, நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம பிஜிலி சாருக்கு நம்ம பண்ணுவோம். வீட்டுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயம் தான். நம்ம வந்துட்டு யாருக்கிட்டையும் பெருசாக எதுவும் பண்ணல. வீட்டு செலவு ஏன்னா நம்ம பிஜிலி சார் வந்து மினிமம் 1 மாதம் 2 மாதம் ஆகும் உடம்பு சரியில்லாமல் சரியாகி வெளியே வரதுக்கு. அந்த 2 மாதத்துக்கு வீட்டு செலவுக்கு வேணும்ல. நம்மளால் முடிஞ்ச உதவி உலகை வேலைவா படத்தோட டீம்லேருந்து கண்டிப்பாக நம்ம பண்ணணும். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசருங்களுக்கு நான் ஆர்டர் போடல, ரிக்வெஸ்ட் தான் பண்ணுறோம். நம்ம படத்தில் நடிக்கிற பார்வையாற்றவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிற பிஜிலி நடிகருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும். நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு. நன்றி சார், ரொம்ப நன்றி.